இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய வெளி மாவட்ட வெளி மாநில உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம சேவை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த சேவையை புரிந்து செயலாற்றக்கூடிய நிகழ்வு தான் இது. சில பேர் நினைப்பாங்க கூட்டம் கிடையாது, 10 பேர் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த 10 பேர் செய்யக்கூடிய செயலை தமிழ்நாட்டில் யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. யாருமே செய்ய முடியாத காரியத்தை பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை செய்யுது. இது வரைக்கும் 13,000 பேருக்கு இரத்த தானம் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் யாராலும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லா பேரும் கோடீஸ்வரங்க கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆனால் 30 பிள்ளைங்களை படிக்க போட்டிருக்கிறோம். அது போக போன வருஷம் மட்டும் அரசு சார்ந்து, அதாவது மருத்துவம் சார்ந்த உதவிகள் மட்டும் 7 லட்சம் ரூபா உதவி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எதனால இத்தனை வருஷம் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, நிறையா பேருக்கு ஏதோ போகிறாங்க ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்வோம், இதோட இன்னும் அதிகமாகவும் செய்வோம். எங்களுடைய கொள்கையை மதுரையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஊரில் பிள்ளைகளாக கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில் படுத்து கிடக்குறாங்க, ரோட்டில் கிடக்காங்க. அவங்கள பூரா பாதுகாத்து மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டி மிகப்பெரிய ஒரு இடத்த கட்டி அந்த இடத்துல யாருமே பிள்ளைகளால் ஒதுக்கப்படலை, உங்களுக்கு நாங்கள் பிள்ளையாக இருப்போம் அப்படிங்கிற உணர்த்தி அதை செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவில் இருக்கிறோம். கூடிய விரைவில் அதை செஞ்சு காமிப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளைக்கு தேவர் மீடியா சார்பாக ஒரு பாடல் வெளியிடப்படுகிறது. தேவர் மீடியா நண்பர்களுக்கு பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நாடகம், அதாவது பப்புனா நடிக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு 5 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவர் ஒரு 3 பாட்டு ரெடி பண்ணி நம்ம இரத்த தான சேவைகளையும், அவர் எப்படி நினைச்சாருன்னு தெரியல, நம்ம பண்ணக்கூடிய சேவைகளை அப்படியே பாட்டாக எடுத்திருக்கிறாரு. அதை தம்பி மகேஷுக்கு போட்டு விட்டேன். அண்ணே, நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், உங்கள் அவார்டு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக என் சார்பில் ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி அன்பு தம்பி மகேஸ்வரை அதை பாட்டாக்கி அதை படைப்பாக்கி வெளியிட போகிறாரு. அன்பு தம்பி மகேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம், உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். உலகில் மணி தேவர் மீடியாவிற்கு பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முப்பெரும் விழாவிற்கு எங்களை வழிநடத்தும் ஆசானம் தெய்வீக திருமகனாரின் வரலாற்று பெட்டகமும் அப்பா திரு BS நவமணி ஐயா அவர்களுக்கு பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவிக்கப்படுகிறது. அப்பா நவமணி தேவர் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக தெய்வீக திருமகனாரின் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
அகில இந்திய பார்வர்டு பிளாக் பசும்பன் திரு என் பசும்பன் பாண்டியன் பிஇ அவர்களுக்கு பசும்பன் பாசறை ரத்ததான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. சமூக சேவகர் அன்பு சகோதரர் திரு கருணா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அறக்கட்டளையின் தாயாக சமூக சேவையாளர் விருது அன்பு சகோதரர் கருணா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. மனிதம் அறக்கட்டளை தலைவர் அன்பு சகோதரர் முசாபர் கனி அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அறக்கட்டளையின் தாயாக வளவரும் எங்களது அன்பு சகோதரி பைரவி சோபா அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றியும் சமூக சேவர் விருதினையும் சான்றிதழையும் பசுமன் பாசறை அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. போங்கண்ணே அண்ணனுக்கு கொடுத்தாச்சு வேற கர்நாடகா தேவர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அப்பா தன்ராஜ் தேவர் அவர்களுக்கு பசுமன் பாசறை ரத்ததான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என்ன பேர் வெடி வந்து அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் கொடியேறி திரு ஆர் நாராயணத்தேவர் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அகில இந்திய பார்வர்டு பிளாக் மகளிர் அணி தலைவி அன்பு சகோதரி திருமதி ராதா நாச்சியார் அவர்களுக்கு பசுமன் பாசறை ரத்ததான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மனித பிறப்புகளில் அரிதான தெய்வ பிறப்பான முதல் திருநங்கையும் விஜய் டிவி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான திருமதி ரோஸ் அவர்களுக்கு பசுமன் பாசறை ரத்ததான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம் அறக்கட்டளையில் இரத்த தானம், கல்வி உதவித்தொகை, மருத்துவத்திற்கான உதவி அனைத்தையும் தொடர்ந்து செய்து வருகின்றோம்.
இன்று நமக்கு அரிதான ஒரு பொக்கிஷமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடம்புடை கிராமத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் கிரி, இவர் சட்டக்கல்லூரி மாணவர். அவர் படிப்பு கல்வி எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர் வசம் எலைட் ஸ்கூல் என்று ஆரம்பித்தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக. அதில் முதல் மாணவனும் இன்று சட்டக்கல்லூரி மாணவருமான தம்பி கிரி அவர்களுக்கு பசுமன் பாசறை இரத்த அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த முதல் அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கிரி இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இதே அரங்கத்தில் தலைமை பண்பில் மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கான ஆசிகளை பசுமன் பாசறை இரத்த அறக்கட்டளையின் சார்பாக வழங்குகின்றோம். வாழ்த்துறையாக சமூக சேவகர் அன்பு சகோதரர் திரு கருணா முத்துராமலிங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். மனித மரக்கட்டளை சகோதரர் முசாபர் கனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பார்ந்த இரத்த உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கம். இந்த இனிய விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை மற்றும் கல்வி நிறுவனத்திற்கு எவ்வாறு வாழ்த்துக்கள் சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட எதை கேட்டாலும் ஈஸியாக வாங்கிடலாம். பணம் கேட்கலாம், பொருள் கேட்கலாம், எதுனாலும் கேட்டவுடனே கொடுக்குறாங்க. தயவு செய்து அரங்கத்திற்குள் கொஞ்சம் அமைதி காக்கவும். ரத்தன்றது நம்மளோட உயிர். உன்னோட உயிரை கொடுங்க ஈஸியாக கேட்க முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். உடலில் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் இருக்கும். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எந்த இடமா இருந்தாலும் மாமா கண்ணன் சொன்னது மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு சில நல்ல உதவிகளுக்கு நம்ம செயல்பட்டுட்டு வரோம். ரத்தம் தேவைன்னா உடனே எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. மற்ற எந்த விஷயம்னாலும் நாங்கள் யோசித்து யார்கிட்ட உதவி கேட்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் ரத்தம் வேணும்னா மட்டும் அடுத்த செகண்டில் திரு கண்ணன் மாமா அவர்கள்ட்ட தொடர்பு கொள்கிறோம். அந்த பெருமை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஜில்லா பிற்பற்ற கிராமத்திலிருந்து இன்றைக்கி வளர்ச்சி பாதையை கொண்டு போய்க்கிருக்க எங்கள் வேப்பங்குளம் கிராமத்துக்கு பெருமையை தேடி தந்துக்கிருக்கோம். கண்ணன் மாமா அவர்களோட இந்த அருமையான முயற்சி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து பெரியவர்களும், மேடைக்கு கீழே இருக்க நீங்கள் எல்லாரும் அருமையான இளைஞர்கள் நல்ல சிறப்பாக சிலம்பாட்டம் நடத்துனீங்க. அழிந்து வரும் கலைகள் இல்லை, தமிழ்நாட்டின் முதன்மை கலை நம்ம சிலம்பந்தான். இது எல்லாத்துக்கும் எங்களோட நற்பணி மன்ற சார்பில் மதுரையில் மற்ற எந்த ஊரில் எந்த விழா நடத்தாலும் உங்களில் ஒருத்தனா எங்களையும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஒருவனாக இருந்து நானும் செயல்படணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்கள், கருணா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி. அறக்கட்டளையின் தாய் பைரவி ஃபவுண்டேஷன் தலைவி அன்பு சகோதரி சோபா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய அந்த மைக்கு கொடுங்களா, அந்த மைக்கு இது. அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கம். பசுபொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் உட்புறம் விழாவிற்கு இங்கே அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்குன்னா நிறைய அவார்டுகள் இருக்குது. இந்த அவார்டுகளை பெற்றுக்கொள்ளலான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பசும்பொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை
அவர் கண்ணன் அவர்களுக்கும், நமது மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கும் ஐயா நவமணி ஐயா அவர்களுக்கும், மற்றும் நமது மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும், இங்க வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும், அமர்ந்திருக்கும் சகோதரர் அனைவருக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி கொஞ்சம் அமைதலாக உட்காருங்களா. நீங்க கொஞ்சம் அமைதலா இருந்தா நாங்க பேசுவது என்னன்னு தெரியும். நமக்கு எப்பவுமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. நீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏதோ 5 நிமிடம் பேசினாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். நிறைய பேச மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நான் 5 நிமிடம் தான் நான் எடுப்பேன், அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். அதனால நிறைய பேசவே நினைக்கேன்டா. குழந்தைகளையும் கொஞ்சம் பேசாமல் உட்கார வைங்க. என்னதான் நம்ம அந்த கூட்டத்தினுடைய ஒரு நோக்கம் என்னன்னுள்ளது நமக்கு தெரியும். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் நமது சமூக பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக எல்லா நிகழ்ச்சிகளையுமே நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், நான் இங்கே அறிமுகமாகுவதற்கு காரணமாக இருந்த சகோதரர் செந்தில் பாண்டியன் அவர்கள் இங்கே சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லக்கூடிய தான். ஏன்னா தேவர் ஐயாவுடைய அவரை பற்றி தெரியும். அவரை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி படிக்கிறதுக்கும், அவரை பற்றி அவருடைய அரசியல் ஆன்மீகம் 2 கொள்கையும் எப்படி அவர் கொண்டு போனதெல்லாம் மிக தெளிவாக ஒரு பொது வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவைன்னு உள்ளதை எடுத்துக்காட்டு அவரை நம்ம முன்னோடியாக வைக்கலாம். ஒரு சிறந்த தலைவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம தேவரையா பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவை நம்ம எடுக்கலாம் என்பது ஒரு உணர்வதற்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவரும் எந்த நேரத்தில் நாம் பதிக்கலாம் செந்தில் பாண்டி அண்ணன் அவர்கள் தான். அவர் சின்ன சின்ன குழு கொடுக்கும்போது அதை நான் மிகவும் ஆராய்ந்து படித்து பார்ப்பேன். ஏன்னா புத்தகங்கள் நமக்கு உடனே கிடைக்கலனாலும் இப்போ நமக்கு எல்லாமே நெட்டு, இது மொபைல் நெல்லில் நமக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. சின்ன விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தாலுமே நேரம் போக சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது ட்ராவலில் இருக்கோம், சும்மா வீட்டில் இருக்கோம். அந்த டைம்லலாம் கொஞ்சம் ஒரு ½ hour கிடைச்சாலுமே அந்த வார்த்தைகளை நம்ம என்னன்னு உள்ள ஒரு அர்த்தத்தை ஒரு மொபைலில் நம்ம தட்டி பார்த்தாலுமே நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து எனக்கு அதில் கிடைக்கும்.